எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழகத்தில் சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடும் அசைவ உணவாக பிரியாணி மாறிவிட்டது. இதனால் அரசியல் கட்சிகளின் கூட்டங்களில் பங்கேற்கும் நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்டோருக்கு பெரும்பாலும் பிரியாணி வழங்கப்படுகிறது. தமிழகத்தில் வியாழக்கிழமை சட்டசபை தேர்தல் ஓட்டுப்பதிவு நடக்க உள்ளது. ஓட்டுச்சாவடியில் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுடன் திமுக, அதிமுக மற்றும் அவற்றின் கூட்டணி கட்சிகள், தவிக, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளின் வேட்பாளர்கள் சார்பில் முகவர்கள் இருப்பர். அவர்கள் ஓட்டுப்பதிவு துவங்கும் முன் அதிகாலை மையங்களுக்கு சென்று இரவு ஓட்டு பெட்டி சீல் வைக்கப்பட்டு ஓட்டு எண்ணிக்கை மையங்களுக்கு அனுப்பப்படும் வரை அங்கேயே இருப்பர். ஓட்டுச்சாவடிக்கு வெளியே கட்சியினர் ஓட்டு சேகரிப்பில் ஈடுபடுவர். ஒவ்வொரு ஓட்டுச்சாவடியிலும் ஓட்டுச்சாவடி அலுவலர்கள், முகவர், கட்சியினர் என குறைந்தது 100 நபருக்கு வேட்பாளர்கள் 3 வேளை உணவு வழங்குவர். எனவே திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் வேட்பாளர்கள் தங்கள் பகுதியில் உள்ள சமையல்காரர்களிடம் பிரியாணி ஆர்டர் கொடுத்துள்ளனர். மாநிலம் முழுதும் 75,064 ஓட்டுச்சாவடி மையங்கள் உள்ளன. எனவே அன்றைய தினம் குறைந்தது 50 லட்சம் பேருக்கு பிரியாணி வழங்கப்பட உள்ளது. இதுகுறித்து சமையல் கலைஞர்கள் கூறியதாவது: மட்டன், சிக்கன் பிரியாணி ஹோட்டல்களில் ஆர்டர் கொடுத்தால் செலவு பன்மடங்கு அதிகரிக்கும், அளவும் குறைவாக இருக்கும். எனவே திமுக, அதிமுக வேட்பாளர்களில் பெரும்பாலானோர் ஓட்டுப்பதிவின் போது தாராளமாக வழங்க மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 ஆர்டர் கொடுத்துள்ளனர். மற்ற கட்சிகளின் வேட்பாளர்கள் சிக்கன் பிரியாணி ஆர்டர் தந்துள்ளனர். 1 கிலோ மட்டன் பிரியாணிக்கு 2000 முதல் 2500 ரூபாயும், சிக்கன் பிரியாணிக்கு 1500 முதல் 1800 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. 1 கிலோ பிரியாணியை தனித்தனியே பார்சலில் வழங்குவதால் 10 பேர் சாப்பிடலாம். அதனுடன் தயிர் பச்சடி, கத்திரிக்காய் வழங்கப்படும் என்று அவர்கள் கூறினர்.